மீனக்கா ஏன்டா இந்த கரோப்பையில சின்ன தூக்கிட்டு வர சொன்ன? ஊட்டி குளிர் குளு குளுன்னு இருக்குடா. என் பாடியில தாங்காதே. நீ தானக்கா ஊட்டி பார்க்கணும் ஊட்டி பார்க்கணும்னு. நான் ஊட்டியை தானடா பார்க்கணும்னே. ஊட்டிக்கே என்ன தூக்கிட்டு போனாடா சொன்ன? அக்கா சொன்ன தம்பி கேட்கணும்ல. அப்படி நீ தானக்கா அந்த டைலாக் சொல்லுவ. அக்கா சொன்னா தம்பி கேட்கணும். விக்ரம் எப்படிடா? அக்கா சொன்னா தம்பி கேட்கணும். பாத்துடா அவ அவளுக்கு சாதகமா பாத்துக்கிட்டா. இதுக்கெல்லாம் நம்ம பாடி தாக்கு பிடிக்காடா. என்ன ஊர்ல கொண்டு சேர்த்துங்கடா. 3 மாசம் இங்க இருந்தே ஆகணும். நீதான் ஊரை பக்கம் வந்துட்டியடா. அப்புறம் என்ன தூக்கிட்டு வந்த? என் நண்பன் போல யாரு மச்சான். என் நண்பன் இல்லாம 5 நிமிஷம் எனக்கு இருக்க முடியல. போனே என்னால முடியல. அதான் என் பொண்டாட்டிட்ட போனை போட்டு கேட்டேன். என்னால விக்ரம பிரிஞ்சு வர முடியல. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்லுவா. இவனுக்கு ஃப்ரெண்ட பிரிஞ்சிருக்க முடியலையா? எனக்கு கூட அப்படித்தான். நான் தான் போன் அடிச்சு சொல்லிட்டே இருந்தேன். இல்ல நீ இல்லாம என்னால இருக்க முடியல. என் பொண்டாட்டியே கூட இருந்தாலும் என்னமோ நீ இல்லன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு நான் என்கிட்ட சொன்னேன். உடனே பண்ணிட்டு கேட்டேன். எனக்கு இப்படி விக்ரம பிரிஞ்சு இருக்க முடியல. என்னால நான் அவனை பிரிஞ்சு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அவ சரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது படி செய்யுங்க. உங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிட்டேன்னு சொன்னா. திடீர்னு தான் நீ வேற சொன்னீங்க எனக்கு ஊட்டியை பார்க்கணும் ஊட்டியை பார்க்கணும்னு. எதுக்கு சும்மா போவானா கார் சும்மா தானே வருதுன்னு உன்னை தூக்கி போட்டு கொண்டு வந்தேங்க்கா. நான் அதக்கா பாதி ஐடியா கொடுத்தேன். ஆமாக்கா நாங்க என்னதான் குடும்பங்க வந்து கும்மி அடிச்சாலும் நீ ஒரு ஆள் இல்லாதது எம்டியா இருந்ததுக்கா. என்னது எம்டியா இருந்ததா? ஆமாக்கா என்னத்தான் சொல்லி உன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு இந்த ஊட்டி குளிருக்கு என்ன பழியாக்க பாத்துட்டிய? அப்படிதான்டா. ஏக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. அக்காக்கு இந்த ஊட்டில ஒத்து வராது. ஒத்து நாப்புல கொண்டு ஊர்ல கொண்டு விட்டுட்டு வந்துருங்கடா. இல்லக்கா அதுல இங்க பாரு நான் வாக்கிங் வந்திருக்கேன். ஏய் கோத்த கலப்பிராத. இது வேற. இது தொந்தரவு இல்லாம அங்க நிம்மதியா இருந்தேன். ஏன்டா? நான் பாட்டுக்கு பொம்மட்டி வச்சு பாத்துட்டு இருந்தேன். இந்த பயவுலில இருந்த ரிமோட் என் கையிலே வராது. என்ன சந்தோஷமா பொம்மை படம் பாத்துட்டு இருந்தேன் தெரியுமாடா? ஆமாடா ஜாலியா பாத்துட்டு இருந்தேன். இப்ப மீனாக்குட்டி செம்பவலி தமிழ் எல்லாம் ஜாலியா பாத்துட்டு இருப்பாள. என்ன பார்த்தா அப்பல தூக்கிட்டு வந்துட்டாருல. டேய் வீட்ல சொல்லிட்டா தூக்கிட்டு வந்தீங்களாடா? அங்க யாருக்கு அவனை தேட போறா? எப்படி வட்ட குடுவ தந்திருக்கேன் பாத்தியா? அது அப்படி இல்ல. காத்து புகாத இடத்துல கூட போய் உள்ள பொழைச்சு வந்துரும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நம்பிக்கை தான். கரப்பைய பொண்டாட்டி கூட இருந்து சொன்னா ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பேன்னு வந்திருக்கான். ஆளா உங்க கூட ஒண்ணாவே ஒருத்த பிறந்திருப்பானே கிசரே. அவன் வரல. அவனையும் தூக்கியாச்சு வந்துகிட்டு இருக்கான். நினைச்சேன் அவன் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்களேன்னு. ஏன்டா நீங்கள ஒண்ணா ஒட்டிட்டு இருக்கீல அசிங்கமா இல்ல? இல்லையக்கா. டேய் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி கட்டி வச்சு தூங்குவான்னு கண்டிருக்கேன். நீங்க என்ன 3 பேர் ஒண்ணா கட்டி வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க? அது என்னமோ இவங்கள கட்டி தூங்கினதாக்கா எனக்கு அன்னைக்கு நிம்மதியான தூக்கமே வருது. மானங்கட்ட பையலா. ஏக்கோ என்ன எப்படி தூக்கிட்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு விட்டுன்னு சொல்லிவிட்டேன். அக்கா நீ இல்லாம நல்லா இல்லக்கா. அதை தூக்கிட்டு வந்துட்டோம் இருக்கா. நான் தூரமா போறேன். இதுக்கு மேல தூரமா போனா நம்ம ஊருக்கு தான் போகணும். உனக்கு அங்க நில்லு. போறியா? நம்ம ஊருக்கு போறியான்னு கேட்ட. அந்த பையன் இருக்கட்டும். தூரமா போறியா? தூரமா என்ன வேணா கொண்டு தூரமா விட்டு வந்துருங்கடா. அச்சச்சோ முடியாதுக்கா. நான் கூட்டி போட்ட தூரமா. சப்பா இந்த விக்கி வேற படுத்துற பாடு. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் சரியா? ரொம்ப பேசப்படாதே. அவளையே திட்டுறியா? இங்க பாருடா. தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி அக்கா வரவலாம். அவளை திட்ட வச்சுக்கடா சொல்லிட்டேன். பொண்ணு திரக்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்க. ஆட்களை மிரட்டதுக்கு. பொண்ணு திர மிரட்டின மாதிரியே மிரட்டத பாரு. அக்கா சொல்ல தங்கச்சி கேப்பே. சப்பா இதெல்லாம் ஒரு கச்சாடா. ஏய் என் பையன் ரொம்ப பாவம்டா. தனியா சுத்திட்டு இருக்கானுங்க. அது சரி தூரமா எங்க போறிய? அங்க போறோம். அங்க தூரமா அங்க தள்ளி போறோம். அங்க போய் என்ன பண்ண போறியா? விளையாட போறோம். அப்ப இங்க உள்ள விளையாடிட்டு இருக்க இதுக்கு பாரு. இங்க நல்லா இல்ல. அத தூரமா போய் விளையாட போறோம். அப்படி தூரமா போங்க. கல்ல போய் தூக்கிட்டு போட்டோம். பூச்சாண்டி கடக்கும் கல்ல பைய கடக்கும். அப்படி ஒரு 10 நாப்ல தூக்கிட்டு போயிருவான். என்ன பண்ணுவ? எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பாவும் தான். நீ கத்து கொடுத்த பாசதானக்கா. டேய் நான் ஒரு நாள் தான் பேசுறேன். அந்த புரியல ஆயுசுக்கும் பேசுது. நான் என்னடா பண்ணிட்டேன்? சொன்னாக இப்படி ஒரு ராகத்துல யாராலையும் பேச முடியாதுக்கா. நாங்க பாவம். நாங்க போவேன். பாவியம் பைய. டேய் அப்பா போலீஸாண்டா. சொல்லும்போது அழகா இருக்கலாம். பாரு உங்க அப்பா போலீஸா?
மீனாக்கா உனக்குலாம் அவார்டே கொடுக்கலாம்க்கா. மூளை முடுக்கல ஒளிஞ்சு கிடக்க அத்தனை பாசையும் கண்டுபிடிச்சு பேச வச்சிருக்க பாரு. உனக்கு மிக சிறந்த அவார்டு கொடுக்கணும்க்கா. வாஸ்கோடாமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. நீ உலகத்துல மூளை முடுக்கல ஒளிஞ்சு கிடக்க அத்தனை மொழியும் கண்டுபிடிக்கக்கா. நாங்க போறோம். போங்க போங்க, புத்தாண்டி வருவான். அது எங்க அப்பா போலீஸ். போலீஸ்னா எங்க அப்பாவும் போலீஸ். டேய் வேண்டாம்டா விட்டுடுடா. எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பா பெரிய போலீஸ். எங்க அப்பாவும் தான். இப்போ என்ன போலீஸ்னா என்னன்னு கேக்க? எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பாவும் தான். எங்க அப்பாவும் போலீஸ் தான். அப்பா நீங்க போலீஸ் என்னப்பா? ஆமாய்யா. எங்க அப்பா கிட்ட துப்பாக்கிலாம் இருக்கு. எங்க அப்பா கிட்ட என்ன? இல்ல ரெண்டு பேரும் ஒரே கட்சின்னு கேட்க. அங்க தூரமா போனீனா பெரிய பெரிய இத்தாந்தண்டி யானை. இப்ப புரிதாடா இந்த புள்ளில ஏன் இப்படி பேசுதுன்னு பாரு. இத்தாந்தண்டி மலைப்பாம்பு. இத்தாந்தண்டி சித்தா தண்டி. அத்தாந்தண்டியா? இந்த பாசம் உனக்கு புரியுது? மீனக்காக்கெல்லாம் கண்டிப்பா புரியும். ஏன்னா சொல்லி கொடுக்கறதே அவ தானே. டைனோசர்லாம் வந்துட்டானே. டைனோசரா? அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அதுவும் ரொம்ப பெருசா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டாங்க. அது கைக்குமா? கட்டிச்சு கோதறவே இப்படி தின்றோம். தின்றோம் உங்களை திங்குமா? பைய உள்ள சொல்லுங்க உங்களை திங்குமா? தூரமா போற எல்லாரும் தின்றோம். மாமா திங்குமா? ஏ இப்ப அவன தூரமா போறேன்னு சொன்னா அத்தை அனில பவ திங்குமா? ஓ திங்கும். திங்குமா? அப்படிலாம் பறந்து வரும். பறந்து வர பாம்பு இருக்குதா? பாம்பு தூரமா போறீல்ல அது கரெக்டா கண்ணிலே தான்டா கொத்துதான். ஆமாடா முந்தானத்து கூட ஒரு 4 பேரை கண்ணிலே கொத்திருக்கான். அது இப்ப எங்க? ஆஸ்பத்திரியில இருக்காவலாம். அப்படியா? நீங்க பாத்தீங்களா? இப்பதான் வர வழியில பாத்துட்டு வந்தோம். எது தூரமா போறீங்களா போங்களே. இல்ல சிச்சி போக கூடாது. அது தூரமா போக கூடாது. என்ன பாம்பு கக்கும், பூனை கக்கும், டைனோசர் கக்கும். போக கூடாது. என்ன அழுக வருது மாதிரி இருக்குது? இல்ல அழல சும்மா சொன்னேன். அங்க போக கூடாது. எப்பா அங்க போக கூடாதுப்பா. ஆமா தங்க பிள்ளை அங்க போக கூடாது. அப்ப நீங்க போவாதீங்கப்பா. சரிம்மா நான் போவலம்மா. தெரியலப்பா. என்னம்மா? நீங்க அங்க போக கூடாது. இப்ப அவன் அங்க போறேன்னு சொன்னா அத்தை நீங்க போக கூடாது. சரி நான் போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் போக கூடாது. சரி அங்க போவே கூடாது. நான் கம்பு தூக்கிட்டு போக மாட்டேன். அப்பா செருப்பு போட்டுட்டு போக மாட்டேன். அதான் விக்கி செருப்ப காணன்னு தேடி இருக்காவ. அப்போ உங்க அப்பா செருப்பு எங்க? அது பிஞ்சு போச்சு. ஆமா அக்கா பாவம். எதுக்கு உங்க அக்கா பாவம்? அக்கா தான் செருப்பு பிச்சிட்டா. ஏன் சொன்ன? இல்ல அக்கா பிக்கல. அது தானா பிஞ்சிச்சு. பிய்யும் தானா பிய்யும். டேய் அது சரி விக்கி போயிலங்கடா. அண்ணன் ஹனிமூன் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கானா? அத்தெல்லாம் இப்ப நம்மள கட்டிக்கவே மாட்டாரு. ஆனா அப்படிலாம் கிடையாதா? இந்த இடத்தோட மகிமை அப்படிக்கா. ஆமாக்கா. என்ன உங்க ரெண்டு பேருக்கு டிஸ்கஸ் முடிஞ்சிட்டா என்ன? நான் வீட்டுக்கு போறேன். இரு மாமாவை கூட்டிட்டு போறேன். தூக்குங்க. சரி வா மாமா கிட்ட வா. அதுக்கு நான் 2 பேரும் வாங்க. அவன் வரக்கூடாதா? ஐயோ டேனியலு. சரி இவன் 2 நான் தூக்கிக்கிறேன். நீ அவள் 2 தூக்கிக்க. ஐயோ தலையே பிச்சுக்குதே. டேனியல் எப்படா சமாளிடா. அதான் மீனாக்கா இருக்கல்ல. ஏன் அவன் ஒரு ஓரமா வந்துட்டு போட்டு நீ ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே? அதான் பாடி பில்டர் மாதிரி என் தம்பி இருக்கானே. அப்ப சொல்லுக்கா. ஏக்கா நான் பாடி பில்டர் மாதிரியாக்கா இருக்கேன். ஏதோ பரவாயில்லாம இருக்கடா. புள்ளைகள் மாடி விட்டு கொடுத்த கூடாது அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா ஆனாலும் மாப்பிள்ள இந்த பாடிக்கட்டை வச்சு ஊர்ல இருக்க அத்தனை பிள்ளையும் மயக்க வச்சிருக்க பாரு. நீ வேற லெவல்டா. மன்மதன்டா. ரோகிணி அப்படியா? சீக்கிரம் வாங்கம்மா. மாமா கிட்ட வாங்கம்மா. அந்த பையா இருக்கட்டா. விக்ரம் பை யாருக்கு பயப்படுதனோ பயப்படல. ரோகிணிக்கு ரொம்ப பயப்படுதான். அவகிட்ட செமத்தியா வாங்கியிருப்பானோ. என்ன தங்கப்ல வா மாமா கிட்ட வா. ஏண்டா ஏன் இவனும் கீழே நின்று இருந்த? வரும்டா வரும். இன்னும் அவளை தூக்க வேண்டியது இருக்குல்ல. உனக்கு தூக்கம் வரும். இங்க வா அப்பா கிட்ட வா நான் தூக்குதேன். இவன் ஒரு வீம்பு பிடிச்சவன். இங்க வாடா. இங்க வா அப்பா கிட்ட வா. என்ன தங்குங்களா? அவன ஒழுங்கா கீழே ஏங்க சொல்லுங்க சொல்லிட்டேன். பையனுக்கு ரொம்ப கோவம் வந்து நான் அடிச்சு புடுவே சொல்லிவிட்டேன். அடிச்சு புடுவியா? ஆமா பர நம்ம அடுத்தமா அடிச்சு புடுவே.
பையன் சரியான பையன் பாத்துக்க. கரெக்ட்டா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கான். சரி வா வா மாமா கிட்ட வா மாமா கிட்ட வா. அவன் எங்கனாதான் நான் வருவேன். நான் எழுத மாட்டேன். இல்ல எல்லாருமே நடந்து வீட்டுக்கு வாங்க, ரொம்ப தூரம் இல்ல. அழகா என்னையாவது தூக்கிட்டு போயிருப்பானுவ. பயவுல பார்த்த பாரு என்னையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டானுவல. அது இந்த ஏத்தத்துல நான் எப்படி நடக்க போறேன்னு தெரியலையே. எல்லாம் பொண்ணு தர மோளை சொல்லணும். தென்னரசே, டூட்டிக்கு கிளம்பலையா? கிளம்பிட்டேமா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், அதான் நின்றுட்டு இருந்தேன். என்ன? எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. திடீர்னு பொண்ணை பாருங்கண்ணா. வயசு கடந்துகிட்டே போதலாமா, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு பாருங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் திடீர்னு இந்த முடிவு? இல்லவா, நான் ஆழமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். பொண்ணு பாருங்க. டேய், பொண்ணு தர விக்கி மீனா எல்லாரும் ஊட்டிக்கு போயிருக்காங்கடா. வரட்டும், இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாப்போமா எப்படி? ஒரு வாரத்துக்குள்ள பாருங்கம்மா, அதான் எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஏன்டா திடீர்னு இந்த முடிவு? நீ படிச்சிருக்க, நல்லா படிச்ச பிள்ளைய பார்க்கலாம். ஏன் இப்ப என்ன அவசரம்? இல்லம்மா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க. சரி இரு, நான் பொண்ணு தரைக்கு ஒரு போனை போட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. முக்கியமான ஒரு கோர்ஸ் இருக்கு, படிக்க போறேன்னு சொன்னேன். இங்க நின்னுகிட்டு இருக்க? இல்ல பாட்டி, போடும். அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்க. சரி, பொண்ணு தர மாமாக்கு ஒரு போன் அடிச்சுதா பாப்பா. போனு அழகுராணி எத்தகிட்ட இருக்குது. அழகாடிமா, கிச்சன்ல நின்னாங்க பாட்டி. தென்னரசு மாமா, உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. மாமா போய் பேசுற, தொலைச்சு. இல்ல மாமா, அது வந்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உண்மை சொல்ற சூட்ல அடிச்ச போடி. ஏன் மாமா? சாரி மாமா. மாமா அது வந்து மாமா, ஏதாவது வழக்கம் கொடுத்த சத்தியமா சொல்ல பொண்ணு போடுற போடி. போயிரு, கோத்த குழப்பாத, கொண்ட திட்ட வைக்கிற போடி. பழையபடி என்கிட்ட பாசமா இருக்க மாட்டீங்களா? ஏண்டி நான் உங்ககிட்ட பாசமா இருக்கணும்? நான் எதுக்கு உங்ககிட்ட பாசமா இருக்கணும்? சரி போடி போ. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. போயிரு. வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, அப்படி பண்ணாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. போயிரு, தூர போயிரு, எனக்கு கோவம் வந்துடும். அம்மா இருக்கவங்க தூர போ போடி. வீட்டுல யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை, எனக்கு தூர போ. அப்ப நீங்க எப்ப போல என்ன பேசுங்க மாமா. நீங்க இப்படி பண்ண எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. போடி, கோத்த குழப்பாத போ. நீங்க எப்ப போல என்கிட்ட பேசுங்க மாமா. எப்ப போல பேசுங்க மாமா. போ, தூர போயிரு. என்ன வேதனைப்படுத்தாத, தூர போயிரு. ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. போய் இல்ல அடிக்கட்டுமா? ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. தென்னரசே. போடி. ஆமா. இப்பதான் அவன் பொண்ணு தரைக்கு போனை போட்டேன். சரிங்கம்மா. அவன் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுதான். அவன் பொண்ணு நான் பாக்கேன் அப்படிங்க. இப்ப என்னடா பண்ண? சரிங்கம்மா, அண்ணன் பார்த்தா சரியா இருக்கும். ஆனா ஒரு வாரத்துக்குள்ளன்னு சொன்னீங்களா? ஏண்டா வேலை விஷயமா வெளியில எங்கேயும் போறேன் என்ன? ஆமாம்மா, வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருக்கும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன், அதான். ஆமா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியல, பாத்துக்கங்க. என்னாச்சு இவனுக்கு? அன்னைக்கிளி பாட்டி, கோர்ஸ் ஏதோ படிக்க போறேன்னு கிளம்பு போ. சரிங்க பாட்டி. பாட்டி, என்ன? தென்னரசு மாமாக்கு பொண்ணு பாக்குறீங்களா? ஆமா, வயசு ஏறிக்கிட்டே போதுல. ஆல்ரெடி எனக்கு திருமண வயசை கடந்து போச்சுது. இப்ப என்ன உனக்கு? இல்ல பாட்டி, நல்ல பொண்ணா பாருங்க. மாமாக்கு அழகான பொண்ணா பாருங்க பாட்டி. அழகுங்கிறது முகத்துல இல்ல, அகத்துல இருக்குது. நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு குணம் உள்ள பொண்ணு தான் வரும். சரிங்க பாட்டி. இன்னும் எத்தனை நாள் தான் அப்போசனா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். எங்க அக்காவுக்கும் பொண்ணுத்தர மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். இந்த 6 மாசத்துக்குள்ள எங்க அக்கா கன்சீவ் ஆகணும்.
சுமக்கணும். சுமக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் நிரந்தரமா அந்த பொண்ணு தான் எனக்கு சொந்தம் இல்லாம போயிருவான். அதுக்குதான் இப்ப நான் காலத்துக்கு அவனை வச்சு செய்ய முடியுமா சொல்லு? இப்ப என் கையை விட்டு அவன் போயிருவான், நான் எப்படி அவனை பழி வாங்குறது? இப்பமே எங்க அக்கா அவனை வச்சு செய்தா, புள்ள மட்டும் வந்துட்டுனா அவன் புள்ளைய பாப்பானா இல்ல புள்ளைக்காக இவ கூட வாழ்வானா? எப்படி புள்ள பாசம் இழுக்கும்ல? புள்ளைக்காகவாது எங்க அக்கா ஏத்துக்குவான்ல, அதுக்குத்தான். உங்களை கொன்னு போட்டாலும் போடுவானே தவிர உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான். பார்க்கலாம் கிளிக்கிழவி. பாத்தியாக்கா கிழவிக்கு எகத்தாலத்த கிழவிய கிழவின்னு சொன்னோன்னே என்ன கோவம் வருது? கிழவிக்கு இப்பதான் 16 வயசு திரும்புதுன்னு நினைப்பு. ஏன்னா கிழவி அப்படிதானே கூத்தடிப்பா. உன் காதல் கணவன் செல்வம் எங்க? அப்படி கூத்தும் கும்பலமா ஒரே ஹனிமூன் தான் நடக்கும். இந்த வயசுல நீ ஹனிமூன் கொண்டாடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரே கொஞ்சல பேரம் பெத்தி எடுத்து பேத்திக்கும் புள்ள பிறந்தாச்சு. இப்பவும் நீ உன் புருஷன் கூட கொஞ்சம் கொலாவிட்டு தானே இருக்க. தினமும் முதல் இரவு தானே. இதுக்கு மேல என்ன என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுன சொட்டைய எண்ணிடுவேன். என் புருஷன் கூட இப்போ இல்ல, 100 வயசுல நான் சந்தோஷமா இருப்பேன். அத கேட்கறதுக்கு இங்க எந்த நாய்க்கு உரிமை இல்ல. என் புருஷன் எனக்கு சொந்தமானவர், எனக்கு மட்டும். புரியுதா? கிழவிக்கு இன்னும் ஆசை விட்டு போகல போலக்கு. அது எப்படி விட்டு போகும்? கட்டி இருக்க புருஷன் அப்படி தடகாத்தமா ஜம்முன்னு இருக்கார்ல, அதான் கிழவிக்கு பார்த்த உடனே எப்பவும் ஒரே ரொமான்ஸ் மூடு தான். அது சரி, 60 வயசு கிழவன் 30 வயசு கோமர மாதிரி இருந்தா கெட்டினவளுக்கு சுகமா தானே இருக்கும். ஏ கிழவி, உனக்கு அப்படி இருக்குன்னா எனக்கு வெறும் 28 வயசு தான் ஆகுது. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என் புருஷனை தேடாது. அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா எனக்கு என் புருஷன் தேடுமா தேடாதா? நீயே சொல்லு. 60 வயசு கிழவி உனக்கே முடியலன்னா நான் என்ன சொல்லு பாப்போம். நான் ஒருத்தனையை காதலிச்சு ஒருத்தனையை கல்யாணம் பண்ணி அவருக்கே குழந்தைய பெற்று அவர் கூட இத்தனை வருஷம் வரைக்கும் உண்மையா வாழ்ந்திருக்க. நான் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ சொட்டைய எண்ணிருவேன். தருதல வைரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். கோல்ட கொடுக்க சொருப்பை இன்னும் கொளுத்த வச்சிடாத. என்ன உரிமை இருக்குன்னு ஆதரக்க வடிக்கீங்க? எந்த உரிமையில எவன் வீட்டுல இருந்து நாய் குறைச்சுக்கிட்டு இருக்குது? இது ஆதரக்க வீடு. யாவன் ஒருங்க வந்து சம்பத்தி மணி இந்த வீட்டை எடுத்தால என்ன? என் புருஷ வீடு. யாரு உனக்கு புருஷ? வெளிநாட்டுல இருக்கான் பாரு, போ. மொறப்படி தொட்டு தாலி கட்டினது எங்க ஆதரக்காவுக்கு தானே. ஒரு திருப்பு நடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம், பல திருப்பு நடக்கிறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல. நீங்க பாத்தீங்க. கேடு கட்ட வேலையெல்லாம் பார்த்துக்க, ஒழுங்கு மொழியதே போயிரு. நீங்களாம் இப்படி பண்ணனா என் பொண்ணு மாமா கிட்ட நான் அப்படியே சேரணும், எனக்கு ஆசை துடிக்குது. எங்க அக்கா சேர்ந்தே ஆகணும். பொண்ணுத்துல அதை தூக்கி போட்டு மிதிப்பான், நீ வா. தூக்கி போட்டு மிதிக்காரா இல்ல தூக்கி போட்டு கொஞ்சறாரான்னு பாக்கலாம். கேவலமான ஜென்மம், நீ வா. இந்த அன்னைக்கு பெத்த ஒரு பய கூட உருப்படியா இருக்க கூடாதுக்கா. ஒருத்தன் கூட பொண்டாட்டி கூட வாழக்கூடாது, ஒருத்தன் கூட சந்தோஷமாவே இருக்க கூடாது. அக்கா, அந்த ஆனந்தி ஏதாவது பண்ணுக்கா. அவ அப்படி குடும்ப குத்து விளக்கட்டி எங்க எப்படி சாயணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அவளுக்கு புருஷன் பக்தி ரொம்ப ஓவரா இருக்கும். சாமியை கும்பிடுதாலே இல்லையோ புருஷனை ஒழுங்கா கும்பிட்டுருவா. எப்படி அவ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கலாமாக்கா? சொல்லுக்கா, அவ சந்தோஷமா இருக்கலாமாக்கா? அடுத்த பிள்ளைக்கு வர பிளான போட்டிருக்கான். அடுத்த ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அவனை கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நீ ஆம்பளை பையனை பத்தி காட்டணும். இந்த பொண்ணு தர எங்கிட்டு போனா? அதான் தெரியல, 15 நாள் ஆகுது. கூட இந்த விக்கி பையிலையும் காணல. எங்க போயிருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அக்கா, ஒருவேளை ரகசியமா தேன்மலை கூட்டிட்டு ஓடி போயிட்டானுங்களோ? போய் குடும்பம் நடத்திட்டா. அக்கா, கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிருக்கு பார்த்தல? இங்க பாரு, நமக்கு கிடைச்சது வெறும் 6 மாச டைம். அதுக்குள்ள பொண்ணு தெரிய பழி வாங்கணும்னா அவனுக்கு நீ ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். இங்க பாரு, ஓ சொத்துக்கும் ஒரு வாரிசு தேவை. அது இந்த பொண்ணு பெத்த பிள்ளையாவே வந்துட்டு போட்டுமே. பிள்ளை தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபாரின் போயிருவான். உன் பிள்ளைக்கு சொத்தும் கிடைச்சிடும், அந்த பொண்ணு தெரிய நீ பழி வாங்கின மாதிரி ஆயிரும். இந்த பிளான் உனக்கு முறையே தெரியாம போச்சுது. அழகா அவனுக்கு ஒரு குழந்தை பெத்து அவன் கண்ணிலே காட்டாம வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தா பிள்ளை பசத்துல உன் காலடியிலே வந்து விழுந்திருப்பான். ஏக்கா உனக்கு இந்த யோசனை இல்லாம போச்சுது? எங்க மம்மி சொல்லிக்கிட்டு தாண்டி இருந்தாங்க, நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இவனுக்கெல்லாம் குழந்தையா அப்படின்னு நினைச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டனோ? ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு தலைக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் வேற லெவல்ல மாறிடுவான். அவனை கையிலே பிடிக்க முடியாது. தேன்மொழி பெத்து கொடுத்துட்டான். என்ன சொல்ற? அந்த தேன்மொழி மட்டும் அவனுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்தான்னு வச்சுக்க,
அப்புறம் அவன் ராஜாவா மாறிடுவான். அவனை யாராலையும் அசைக்க முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் அவனுக்கு வாரிசு இல்ல, அவ்வளவுதான். அதையும் அந்த தேன்மொழி செஞ்சு காட்டிட்டான்னு வச்சுக்க. இல்ல இல்ல இல்ல, அத்தாடியெல்லாம் அனுப்பியிருக்கேனே, இன்னும் கொஞ்சத்தை தட்டி தூக்கிட்டு வந்துட மாட்டானுங்க. அத்தாவனுக்கு எங்க இருக்கானுங்களே தெரியலையே, எந்த தகவலுமே வரலையே. சரி வாக்கா, உள்ள போய் ஒரு நங்கூரத்தை போட்டுட்டு வருவான். பொண்ணு திருவ சோழிய முடிச்சிட்டாங்கக்கா. அப்ப அவளுக்கு தாலி கட்டிட்டானா? என்ன இது? இப்ப மட்டும் நான் கோர்ட்டுக்கு போனேன். சரி கோர்ட்டுக்கு போ, நாங்களும் சட்ட ரீதியா பாத்துக்கலாம். ஏதோ எங்களுக்கு தெரியல, அவன் திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்கான், எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டானா? முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணி சட்டப்படி குற்றம். ஆதாரம் இருந்தா காட்டு. அக்கா போச்சுட்டா காட்டக்கிளி. அது ப்ரூஃப்லாம் இல்ல, கோர்ட்ல போய் நிரூபிக்க முடியாது. தெரியல, போ வேணா போய் பாரு போ. என்ன போடணும்னு எனக்கு தெரியும். ஏராணி, இந்த போட்டோவை கொட்டி தூர எறி குப்பைய கொண்டு போடு. ஹோட்டல கை வச்ச கைய துண்ட வெட்டிடுவேன். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா தான் இருக்கு. அடுத்தவங்க பெட்ரூம்ல இருந்து நிக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இது என் அக்கா பெட்ரூம். இது என் புள்ளியோட பெட்ரூம். அக்கா கிழவனும் கிழவியும் ஒரு முடியோட தான் அக்கா வந்திருக்காங்க. இங்க பாரு, ஓயாம உன்கிட்ட எல்லாரும் தோத்து போவாங்க, உனக்கு பயப்படுவாங்கன்னு முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இங்க உன்னை விட அதிகமா யோசிக்கிறதுக்கும் உன்னோட அதிகமா அறிவாளவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? இது அவனோட பர்சனல், அதுல நாங்க தலையிட முடியாது. ஏதோ ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுவீங்க. இந்த அண்ணக்கிளி வாய்க்கிளி ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம்னு பேசும். இருக்கிறவங்க சரியா இருந்தா ஒழுக்கம் தானா வரும், இருக்கிறவங்க பொறுத்துதான் எல்லாமே மாறும். இந்த போட்டோ யார் மாட்டினது? அவ உன்னை பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருந்தேன், அதான் நான் அதை இப்பதான் மாட்டி வச்சேன். எதுக்கு? தெரியட்டும், அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்க நமக்கும் தெரிய வேண்டாம். அவ ஏதாவது ஒண்ணு பண்ணதான் நமக்கு விட கிடைக்கும். அவ அமைதியில இருந்தா நமக்கு டேஞ்சர், அதான் அப்படி பண்ணனேன். இந்த போட்டோ யாரு? இது எப்ப எடுத்ததே? பொண்ணுத்துல பர்ஸ்ல இருந்தது, நான் தான் எடுத்தேன். அவன் பர்ஸ்ல இருந்ததா? ஆமா, அவன் பர்ஸ்ல இருந்தது. அவன் டியூட்டி போகும்போது என்கிட்ட கொடுத்துட்டு போனான். பர்ஸ் வச்சுட்டு இருந்தேன், சின்னவன் பிடிங்கிட்டு ஓடனான், கீழே விழுந்துச்சு. உள்ள இந்த போட்டோ இருந்தது, அதான் எடுத்து பிரேம் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? உங்களால என்ன சொல்லணும் எனக்கு தெரியல. கிழவனுக்கு கிழவிக்கு கொசர பத்தியாக்கா. நில்லு அடி, நில்லு. நம்மள வெறுப்பேத்துறாங்களாக்கா. இல்ல இல்ல, ஏதாவது பண்ணணும். இல்ல ஏதாவது பண்ணணும். ஏக்கா, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? சூப்பர் ஐடியா. நீ உடம்பு முடியாம படுக்கையில விழுந்துட்ட. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷனை தட்டி போடு. படுக்கையில கிடக்கிற மனைவிய கவனிக்காத புருஷன் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போடு. என் புருஷன் என்னை கவனிக்க விடாம தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் அதை தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு போட்டு விடு. போட்டு விட்டா பாருக்கா என்ன நடக்குன்னு தெரியும். இந்த பெட்ரூம்ல இவ இல்ல, நீ மட்டும் தான் இருக்கணும். ஐயோ அம்மா, என் கை கால சுளுக்கிக்கிட்டே. அப்படிதான் படுக்கையில விழுக்கா. உங்க ரெண்டு பேருக்கு வேலை வெட்டியே கிடையாதா? எப்பவும் வெட்டியா சும்மாவே இருந்தா இப்படிதான் அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு தோணும். போய் வேலை வெட்டிய பாருங்கடி, உழைச்சு திங்கிறதுக்கு வழிய பாருங்க. வந்துட்டாளுக்கு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. மரியாதையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடினு. என்ன ஆக்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்களோ? கோல உண்மையிலே தரிச்சிருவேன். யாருக்கிட்ட படுக்கையில விழ போறியா? படுக்கையில விழு, அப்படியே உனக்கு சவப்பட்டி நான் ரெடி பண்ணிடுறேன். அப்படி இதுல வச்சு குழி தோண்டி புதைச்சிருவேன். படுறி படுறி. ரொம்ப ஆடுன மூஞ்சி மாதிரியே பேத்துருவேன். பேரட்டி பாப்போம், பேரட்டி பாப்புறோம். ஒன்ன மாதிரி நான் ஒன்னும் யாரும் இல்லாதவா கிடையாது. என் புருஷன் இருக்காரு, என் மாமியாரு, என் மாமனாரு, என் மாமா, என் அக்கானு குடும்பத்தோட வாழ்றவ. அங்க மாதிரி யாரு இல்லாதவ இல்ல. போங்கடி. சண்டா ரொம்ப பேசாத. போடி. நீ பணக்காரி இல்லடி, நான் தான் பணக்காரி. யாரு புடிச்சவ கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க தாண்டி பணக்காரங்க. தருண கல்யாணம் பண்ணிட்டாங்க, குத்தி கட்டுறா. உன்னை வெறுப்பேற்ற மாதிரி ஒண்ணு சொல்லட்டா? புடிச்சவனை காதலிச்சு புடிச்சவனையே கல்யாணம் பண்ணி அந்த புடிச்சவனுக்காக குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அந்த புடிச்சவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு, அதுதான் பணக்கார வாழ்க்கை.
எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். ஒரே ஒரு நாள் வேண்டாம் வேண்டாம், ஒரே ஒரு மணி நேரம் உன் பிடிச்சவன் கையால நீ ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கயேன், சத்தியமா சொல்றேன்டி, நீ படுக்கையில விழுந்தா அதுக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்கறேன். சவளுக்கு ரெடியா? முக்கிய குறிப்பு, உனக்கு பிடிச்சவன் உன்னை பிடிச்சவன் அவனா இருக்கணும். அவன் கையால ஒரு வாய் சோறு ஒரு மணி நேரம் போதும். அவன் கூட ஒரு மணி நேரம் நீ சந்தோஷமா இருந்தது கட்டிட்டு பாப்போம். சத்தியமா சொல்றேன்டி, நீங்க போட அத்தனை பிளானுக்கு நான் உங்களுக்கு ஒரு துணையா இருப்பேன். சரி, அது கூட உனக்கு கஷ்டம் தான். உன்னை பிடிச்ச ஒரு ஒரு ஆளை காட்டேன். அவங்கிட்ட போய் அப்படியே சோகமா இருக்கே, கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டுமான்னு கேளு பாப்போம். வேற எதுவுமே வேண்டாம். அது கூட வேண்டாண்டி, உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு புள்ள, அதையாவது கூப்பிடு பாப்போம். அக்கா உனக்கு சவுக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காக்கா. சரி, அது கூட வேண்டாம். உன்னை அத்தனை கூப்பிடுறதுக்காக ஒரு புள்ளைய காட்டேன் பாப்போம். அதுவும் முடியாதா? சரி, இதுக்கு மேல என்னாலும் இறங்கி வர முடியாது. சரி, அதை விடு, அது கூட வேண்டாம். யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்து நல்லா இருக்கியாமா அப்படின்னு உன்னை பார்த்து யாராவது கேட்கட்டும், நீ போடுற அத்தனை பிளானுக்கு நான் உனக்கு ஒரு துணையா இருக்கேன். என்ன டீல் ஓகே தானே? நீங்க எதுக்கடி இன்னும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எதுக்காக இந்த ஆட்டம்? எத்தனை நாள் இந்த ஆட்டம்? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லடி, எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல எது முக்கியமோ அது உங்ககிட்ட இல்லவே இல்ல. வெறும் காசு பணம் சொத்து இது மட்டும் தாண்டி இருக்குது. இங்க பாரு, காசு பணம் இல்லைன்னா சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். நீ எங்களை தெருக்கோடிக்கு கொண்டு வந்த, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த. ஆனா ஒரு வருஷம் கூட ஆகல, நாங்க மேல வந்துட்டோம். ஆனா நீ இன்னும் அதே லெவல்ல தானே இருக்க. இங்க பாரு, இந்த உலகத்துல இப்பெல்லாம் யாரும் யாருக்கும் உண்மையாவே இருக்கிறது இல்ல. அப்படி ஒரு உறவு நமக்கு கிடைச்சதுன்னா அதை நம்ம தக்க வைக்கிறதா புத்திசாலித்தனம். உனக்கு அழகான வாழ்க்கை கிடைச்சது, இழந்துட்ட. உன்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே கிடையாது. உன்னை தாங்குன்னு தாங்கினாரு, உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்காத குறைய தாங்கினாரு. இந்த பெட்ரூமை விட்டு நீ வெளியில வந்து ஒரு வேலை பார்த்திருப்ப. அந்த மனுஷன் உனக்கு அப்படி பணிவிட செஞ்சாரு, பொத்தி பொத்தி பாதுகாத்தாரு. உன்னை நடக்க விட்டுருப்பாரு, எங்கேயாவது வீட்டை விட்டு எங்கேயாவது அனுப்பியிருப்பாரு. தொலைஞ்சிருவா, அது ஆயிரும், அவளுக்கு வழி தெரியாது, குழந்தைய பார்த்த மாதிரி பார்த்தாரு. இந்த 4 செவத்துக்குள்ள உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கூட வெளியில சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு உன் உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துட்ட, கேவலம் பழி வாங்குறங்கிற பேர்ல அழகான வாழ்க்கையை நீ இழந்துட்ட. சே, உன்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலியை முகத்துல முழிக்கவே பாவம். சே, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ பொண்ணுத்தனமாவ கூட வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. கல்லூர பார்க்கும் பார்வை போதும், சேட்டை பண்ணதெல்லாம் போதும், போங்க. இல்லடே, அது எப்படி இப்பெல்லாம் நீ ரொம்ப அழகா இருக்க? இவனா உங்க கண்ணுக்கு நான் தெரியலன்னு அர்த்தம். இல்ல தெரியவா, ஆனா இப்பெல்லாம் அநியாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்குடி. என்ன அழகு தெரியுமா? அதான் நான் கிட்ட வந்து சொல்றேங்க, நீ கேட்க மாட்டேக்க, கிட்டே விட மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணிட்டேன்? பரவாயில்ல, அங்க நின்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்லடி, நான் கிட்ட வந்து சொல்றேன்னா என்னன்னு. வேண்டாங்க, நீங்க அங்கேயே நில்லுங்க. பத்தியா, இப்படி கிட்ட வந்ததான் சொல்ல முடியும், உனக்கு புரியவே மாட்டேங்குது. இரு, நான் கிட்ட வரேன். வந்தீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ணுவேன்? அந்த நடிக்காதீங்க. சொல்ல, நான் என்னடி பண்ணுவேன்? போ, எனக்கு வேலை கிடக்கு. இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. இல்லடி, அது வந்து சரி, நான் கேட்க மட்டும் சொல்லு. என்னடி திடீர்னு இவ்வளவு அழகா இருக்க? ஏங்க, இதையே எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உங்க கண்ணுக்கு தான் இப்ப புதுசா தெரியறேன். அழகா செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கலாம். பாக்கலாம், ஊருக்கு போனவரை பாத்துக்கிட்டே இருக்கீங்களான்னு நானும் பாக்குறேன். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, ஊருக்கு போயிட்டா உன்னை பாக்குறது கூட எனக்கு நேரமே இருக்க முடியாது. பத்தியா, இருக்காதுல்ல, போங்க. இதே மாதிரி எத்தனை நாள் மினிக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பேன், கண்டுக்காம பாட்டுல போய்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, என்னடி சொல்ற? நடிக்காதீங்க என்ன. ஆமா, எத்தனை நாள் சரி நம்ம புருஷன் வரவளேன்னு இதே மாதிரிதான், இதுல எந்தமே அச்சு பெறலாம தான் நிற்பேன், கண்டுக்காம போயிட்டே இருப்பீங்களே. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்ட வேண்டிய இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்ட வேணாம். இப்படி ஒரு அழகு தேவையை கண்டுக்காம போயிருக்கேன். நீ கூட வந்து கொண்டாடிட்டு நின்று இருக்க, அப்போ கூட எனக்கு தெரியலன்னு பாத்துக்கையா. போய் பண்ணி வாடி போங்க. போங்க. உண்மையில தாண்டி ஆள் இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்க.
எட்ட தலையில பார்த்தது உடனே தலை கட்டிட்டோம்ல நெடி கொன்னுரு போங்க. சும்மா இருங்க சொல்லிட்டேன். நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு இன்னைக்கு தாண்டி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் சொல்றேன்ல, நீங்க என் பக்கத்துல வந்தா தானே. சரி இனிமேலு என் பொண்டாட்டி நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஓகே அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இளமையா இருக்கும் போதே பொண்டாட்டி நல்லா ரசிச்சு பழகுங்கடா, முதுமையிலே அப்பதான் அவளை காதலிக்க முடியும்னு. புரியாம போயிட்டு இப்போ புரிஞ்சுது. இப்ப நான் எந்த அளவுக்கு நான் ரசிக்கிறேன் பாத்தியா? இனிலாம் உன்னை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்போ பாத்திருக்கீங்க. சச்சா அப்படிலாம் இல்ல, அதுக்காக நான் உத்தமன்னு சொல்ல மாட்டேன், பாப்பேன். ஆனா உன்னை ரசிச்ச அளவுக்கு நான் யாரையும் பார்க்கல. ஆனா இத சொல்லதுக்கு ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? ஒரு என்ன உத்தமனா சொல்ல முடியும், பார்க்கதான் செய்வேன். அதுக்காக உங்களை கொன்னுருவேன் போங்க. டீலா சத்தி கண்ணு பாக்கும். ஆனா அடுத்த கொண்டு இன்னும் வரைக்கும் இதே மாதிரி ஆனந்தி இருப்பாள, இதே மாதிரி ஆனந்திட்டு ஒரு ட்ரெஸ் உண்டு, இதே மாதிரி ஆனந்தி பூ வைப்பா, அப்படியே மனசு மாறிடும். அப்படியா? நான் காதலிக்கிறதே எங்க அண்ணன் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். கம்பீரமா வரப்ப போவான், ஒரு பிள்ளைய எடுத்து பார்க்க மாட்டானே. அதே தேமலி எங்கேயாவது போறேன்னு வச்சுக்கோயேன், அங்கிருந்து கண்ணை எடுக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு சைட் அடிப்பான். பாத்திருக்கேன். சரி தேமலி எங்க? அங்கதான் இருந்தா. உங்ககிட்ட யாருன்னு சொல்லியிருக்காளா? இல்ல, இவனும் கிச்சன்ல தான் நின்னா. ஆனா அனந்தி அனந்தின்னு கூப்பிட்டா. ஆனா நான் தான் தேமொழின்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. பொம்மை இங்கே விட்டுட்டு போறோம். வாராளா என்னன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப அண்ணன் நமக்காக தான் இங்க கிடக்கான், நாம வந்து சந்தோஷமா இருக்கோமா, அதுக்கு அடுத்த மாதிரி ஆயிரும் அவன் நினைக்கான், அதனால இருக்கான். சரி விடுங்க, போறதுக்குள்ள எல்லாம் சரியாயிரும். வாய்முத்த பழிக்கிட்டான். சரி வா, எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன். வேலை கிடக்கட்டும் வா. வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் சொல்லிட்டேன். உன்னை ஒண்ணு வேண்டாம் ஓய் வேண்டாம். அதான் யாரும் இல்லையே, திடீர்னு வந்துடுறாங்க போங்க. அதுல யாரும் வர மாட்டாங்க வா. ஐயோ வேண்டாம். ஓய் சும்மா இருங்க. சும்மா இருங்க. இங்க பாருங்க, தோசை அப்பதான் இருக்குது, போட்டு எடுத்துறேன் போங்க. வலிக்கடி. என்னமா என்ன தங்கப்புல? என்னம்மா என் தங்கத்தை எதுக்கு அடிச்சா? இங்க வா, தூங்க நேரம் ஆயிட்டல, வா அப்ப ஒண்ணு தூங்க வைக்க. நேரம் அது பாரு, கண்ணு சவந்துட்டு ஓடியா தூங்க வா. ஆனந்தி பால் காய்ச்சே வா. சரி வா பாப்பா வா, பாலை குடிச்சு தூங்க ஓடியா. அது தூங்கணும் சரியாயிரும் வா. சரி வா அப்பா கிட்ட வா. கோவம் தான் ரத்தத்திலே இருக்குது, கோவம் தேவையில்லாத கோவம். ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. சரி அப்போ நான் தூங்கிட்டா? சரி வா தூங்க. நீ வா, உங்ககிட்ட பேசணும் வா. வான்னு சொன்னேன். கழட்டி குடி முகத்தலைய. இது உனக்கு வேண்டாம். உனக்கும் வேண்டாம், அதை கழட்டி தூர போடு. எதுக்கு இப்ப இப்படி கோபப்படுறாங்க? சரி வா, குழந்தை தூங்க வைக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பாப்பா தூங்க வை. பாப்பா போ, அம்மா கிட்ட போ. அம்மா கிட்ட போ, தூங்க வைப்பாங்க. ஆமா போ. ஏன்? சரி நான் உங்ககிட்ட பேசணும் வா. டைம் இல்ல, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம், திரையை கழட்டிட்டு வா. அந்த திரையை கழட்டி போட்டுட்டு வான்னு சொன்னேன், நீ கழட்டில நான் கழட்டுமா? நான் கழத்தின அப்படி எல்லாத்தையும் கழட்ட வேண்டியது இருக்கும். ஏன்டி எனக்கு இப்படி தண்டனை கொடுக்குற? ஏன்டி எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு நான் பார்த்தா உனக்கு எப்படி தண்டி தருது? ஏன்டி எனக்கு கிறுக்கனாக்குற? என்னால வெளியிலையும் வேலை பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, பைத்தியமாகுது. நான் அடிபட்டதுக்கு காலம் என்ன தெரியுமாடி? நான் அடிபட்டதுக்கு என்ன காலம் தெரியுமா? முன்னாடி நான் டூட்டிக்கு போனா டூட்டில மட்டும் தாண்டி என் கவனம் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்தது, அப்படியே அவுட் ஆயிட்டேன்டி. ஏன்டி என்ன இப்படி சாகடிக்கிற? ஏன்டி என்ன இப்படி சாகடிக்கிற?
ஏடி நீ என் கூட இருக்க தாண்டி பலம். நீ கூட இருந்தாலே நான் நல்லா இருப்பேன்டி. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நீ ஏன்டி பயப்படுற? நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. சரி, இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம ஏதாவது கண்காண இடத்துக்கு போயிடலாண்டி. சொல்லு, என்ன முடிவு எடுக்க போற? இப்படி ஓடி ஓடி ஒளிய போறியா? சொல்லு, எவ்வளவு நாள் ஓடி ஒளிய முடியும்? சொல்லு. தெரியல. அப்போ காலத்துக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? நான் இப்ப என்ன பதில் சொல்லணும்? சேர்ந்து வாழலாம்னு சொல்லு. அன்னைக்கு நேத்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கல்ல? 6 மாசம் டைம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் என்ன மனப்பூர்வமா ஏத்துக்குவியா? அப்பா, வாயை தண்ணிக்குமா சொன்னீங்க. சரி, ஊருக்கு போக சேர்ந்து போகணும், சரியா? இல்ல, என்னடி சொல்ற? உடனே அங்க தனியா விட்டு அப்படி போக முடியும்? நான் வரமாட்டேன். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்? உங்க கூட இருந்தா நான் என்னையே மறக்க. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? உங்க கூட இருந்தா நான் என்னையே மறக்க. அதனால அவமானம் தான் மிஞ்சுது. எத்தனை வாட்டி அவமானப்பட முடியும்? அம்மா பேசுறது நினைச்சு வருத்தப்படுதியா? அவங்க எனக்கு குத்தி கட்டுறதுக்காக பண்ணது, கடைசியில் அதை நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆமாடி, நான் 20 வருஷத்துல ஏதாவது பண்ணவே நினைச்சிருக்காங்க. முழுசா அந்த கலையா இருக்காம தூக்கி எறியாம உன் கூட நான் இருந்தேன்னா அதான் அவங்களுக்கு கோவம். நடந்ததை எப்படி நான் இவங்க கிட்ட சொல்லுவேன்? எங்களுக்குள்ள நடந்ததை நான் எப்படி இவர்கிட்ட சொல்லுவேன்? என்ன? ஒண்ணில்ல. தென்மொழி, நடந்ததெல்லாம் சொல்லிடு. ப்ளீஸ் தென்மொழி, தையை தவற வச்சு சொல்லிடு. உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? தென்மொழி சொல்லிடு, தென்மொழி சொல்லிடு. ஓய், ஒன்றுதான் கேட்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏதோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அது வந்து என்ன? அது வந்து என்ன? இல்ல, நான் போட்டுமான்னு கேட்க வந்தேன். போ, போய்கிட்டே இரு. என்கிட்ட பேசுறத, என்கிட்ட மனம் விட்டு பேசுறத, என் கூட இருந்துறாத. போ, ஒண்ணு வேண்டாம், போ. இல்ல, அதான் உனக்கு எனக்கு ஒண்ணு ரெண்டாയി போச்சுட. என்ன என்னமோ சொல்ல வரா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ மனசுக்குள்ளே வச்சிருக்கா. என்னவா இருக்கும்? இவ சின்ன விஷயத்துக்கு இப்பெல்லாம் பண்ண மாட்டாள. என்னவா இருக்கும்? அன்னைக்கு நீங்க அடிபட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சரி, உங்களுக்கு ரொம்ப முடியாம இருந்தது. தையல் போட்டு எடுத்தது சீல் வரி ஆரம்பிச்சுட்டேன். தெரியும். உங்களால தாங்கிக்கவே முடியல. அதையே இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டேன். வலி தாங்க முடியாம உங்களுக்கு கொழு ஜுரம் வந்துட்டேன். அப்படியா? ஃபிக்ஸ் வந்துட்டேன். எப்போ? எப்போ? ஐயோ, நான் இது எப்படி விளக்க கொடுக்க? இல்ல, உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தது எப்போ? அது 2 வாரம் ஆயிட்டு. 2 வாரம் ஆகுதா? 15 நாளைக்கு முன்னாடியா? 15 நாள் ஆயிட்டா? ஆமா, நான் உடனே சொல்லிருக்கணும். ஐயோ, இப்ப நீ எதையும் யோசிக்க வேண்டாம். அது வேணாம், நான் கிளம்புறேன். வேண்டாம், சொன்ன கேளு. இல்ல, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். இப்ப மாதிரி என் பேச்சு கேளு, சத்தம் போடாம இரு. இல்ல, எனக்கு டோட்டிக்கு நிறைய நான் கிளம்புறேன். என்ன விடுங்க. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், போ வேண்டாம். சொன்ன கேளு, ப்ளீஸ் ப்ளீஸ், போக. என்ன விட போறீங்களா இல்லையா? எனக்கு விடுங்க. என்ன விடுங்க. வேண்டாம், சொன்ன கேளு. நான் போறேன், என்ன விடுங்க. சொல்லிட்டு இருக்கல, சத்தம் கட்டாம இரு. போடி, அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போ. என்ன உயிரோட சமாதி கட்டிட்டு போ. ஏண்டி என்ன பைத்தியக்காரனாக்குற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? உன் மேல உசிரே வச்சுட்டேங்கிறதுக்காக என்ன பைத்தியக்காரனாக்குறல நீ? நான் எந்த விதத்திலேயே உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கலான்னு நான் என்ன பண்ணி பார்த்துட்டேன். எதுக்கு நம்ம செய்ய மாட்டேங்கிற? மறுபடியும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையடி? நான் எதுக்காக இதை பண்றேன்னு உனக்கு புரியலடி? ஏன்டி இப்படி அறிவு இல்லாம இருக்க? சாகடிக்கடி, தடுதல என்ன சாகடிக்கிறிய? பைத்தியக்காரனாக்குறடி நீ. கத்தாதீங்க, வீட்டுல ஆள் இருக்கு. கேட்கட்டும், ஏதாவது கேட்கட்டும். இல்லன்னா நான் பண்ண பாடுக்கு யாருக்குமே தெரியாது பாரு. நான் அதை எதுல கேவலப்பட்டு இருக்கேன், இன்னும் கேவலப்பட்டுட்டு போறேன். ஓ, என்ன முழுசா கேவலப்படுத்தி என்ன புடி தட்டி புதைச்சிரு. போ, பைத்தியக்காரி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்னடி வேணும்? நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நான் இல்லாம உன்னால வாழ முடியாது தெரியும். பத்து பைத்தியமா காதலிக்கிறோம்னு தெரியும். வேற என்னடி யாரு நமக்கு தட்டு போடுறதுக்கு? நம்ம ஒண்ணு தப்பு போடல, நம்ம ஒண்ணு சின்ன பிள்ளைங்க இல்ல, புரியுதா? மரியாதையா வா, சொல்லிட்டேன், வா. வான்னு சொன்னேன், வா. வாடி, வான்னு சொன்ன. நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க, பயமா இருக்கு. சரி, நான் கோவப்படல, புரியுதா? நான் நார்மலா தான் இருக்கேன். நீ இப்படி பண்றதுக்கு எனக்கு கோவம் வருது. நீ இல்லாம என்னால வாழ முடியலடி. சத்தியமா சொல்றேன். ஒண்ணு எங்க அடிபட்டு சாத, இல்லைன்னா கேர்லெஸ்ல செத்துருவேன்.
எனக்கு ஏன் இப்படி சாகடிக்கிறேன்? அப்ப நான் செத்த நீ நிம்மதியா இருப்பேடி. ஏன் என்னை இப்படிலாம் சொல்லி விரட்டுறீங்க? நீ இப்படி படுற பாட்டை என்னால பார்க்க முடியல. எனக்கு இருக்கான கதடி, எனக்கு இருக்கான கதடி. நீ நாடோடி வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னால பார்க்க முடியல. நீ யாருமே இல்லாத அனாத மாதிரி நாடு நட ஊர் ஊரா சுத்துறத பார்க்க முடியல. உனக்கு நல்லது கெட்டது செய்துக்கு யாருமே இல்லாம நீ தனியா கண்டு போராட்ட பாரு. யாரும் இல்லாத அனாத மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க பாரு. பார்க்க முடியல. கேட்க நாடு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேடி. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன விட்டு விட சொல்ற? சொல்லு. சொந்தமாக வா, என்ன தாங்க வைக்காத வா. இங்க பாரு, தைரியமா என்னால சொல்ல முடியும். தேமொழி என் பொண்டாட்டின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். எங்க வந்து சொல்லணும்னு சொல்லி நான் சொல்றேன்டி. இதுக்கு மேல என்ன ரெடி பண்ணி சொல்றேன். சரி, சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் பண்றதுக்கு ரெடியா ரெடி இருக்கு. ஒரு ஏடி எனக்கு இப்படி தள்ளி கொடுக்க எது தாண்டி உன்னை இப்படி தடுக்குது? அண்ணா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. நீ போ. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மாமா ஐயோ, ஒண்ணு இல்லம்மா. இன்னைக்கு போனா ஒண்ணு இல்ல. சரிங்கண்ணா. ஏன்டி இப்படி சாகடிக்க? ஏன்டி இப்படி சாகடிக்க? எனக்கு ராசி இல்ல. மரியாதை கிட்ட வா. வேண்டாம் ப்ளீஸ். நீ ஏன் வந்துட்டா உனக்கு நல்லது. சொன்னா கேளு. வா. வேண்டாம். இல்ல இல்ல வேண்டாம். இனிமே உன்னை தொட்டேன்னா என்ன செருப்ப பத்தி அடி. இனி என் வரலு கூட இல்லடி, என் நிழல் கூட உன் பக்கம் வராது. ஏதாச்சும் பேக் பண்ணு. இப்பமே ஊருக்கு போனோம். என்ன எனக்கு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் பேக் பண்ண ஊருக்கு போனேன்னு சொன்ன. மாமா மாமா வேண்டாம் மாமா, கோவம் வேண்டாம் மாமா. பாவம் மாமா, வேண்டாம் மாமா. அவ இதையோ நினைச்சு பயப்படுறா மாமா. வேண்டாம் மாமா. எல்லாரும் கிளம்புங்க. 5 நிமிஷம் தான். எல்லாரும் கிளம்பி போனோம். என் புள்ள 2 நாள் என் கூட இருப்பான்னு நினைச்சேன். நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவா. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவா. இல்ல, யாரும் என்னை விட்டு போகாதீங்க. யாரும் என்னை விட்டு போகாதீங்க. குழந்தை கூட கொஞ்ச நாள் பார்க்கலான்னு நினைச்சேனே. தங்க புள்ள, அம்மா விட்டுட்டு போறியடா. எல்லாரும் என்னை விட்டுட்டு போறாங்க. எல்லாரும் என்னை விட்டுட்டு போறாங்களே. என் தங்கம், உன்னை தூக்கி உன்னை கொஞ்சி எந்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. நீ பேசுற அழகா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் இப்ப என்ன விட்டு போகுது. அக்கா சீக்கிரம் கிளம்பு. அண்ணா அவளையும் கூட்டிட்டு போலாமா? எவ்வளவு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வேண்டாண்ணா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுங்க. அண்ணா நீ வாய வெக்கி. நீ கிளம்ப போறியா இல்லையா? கிளம்பிட்டேன். ஆனந்தி பிள்ளைலாம் கூட்டிட்டு வா.